ஃபிஷ் கிரேவி செய்யலாம். ஃபிஷ் பாருங்கள் நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்குது. இதில் வந்து தேங்காய் எண்ணெய், கொஞ்சம் கடுகு, வெந்தயம், சோம்பு போட்டு தாளிச்சிருக்குது. அப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி, ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டு அதையும் நல்லா வதக்கி, இஞ்சி போட்டு தட்டி போட்டு அதையும் நல்லா வதக்கி நல்லா வளர்ந்து அது வெந்துருச்சு. அப்புறம் 2 தக்காளி போட்டு இதை வதக்கணும். புளி வந்து கொஞ்சம் நெல்லிக்காய் அளவில் புளி கரைச்சி வச்சுருக்குறேன். இந்த தக்காளி வதங்கிட்டு, தக்காளி கொஞ்சம் வதங்கிட்டு, தக்காளி நல்லா வதங்கிட்டு அப்படியே கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். போட்டு நல்லா வதங்கிட்டு உப்பு போட்டு நல்லா வதங்கிடுச்சுங்க. இதில் வந்து மீன் குழம்பு மசாலா, மல்லித்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இது 3 போட்டுடலாம். இது போட்டு நல்லா கொஞ்சம் சுருண்டு வர்ற அளவுக்கு நல்லா அப்படியே வதக்கிடலாம். அப்புறம் புளி கரைச்சல் ஊற்றணும். இந்த மீன் குழம்பு வந்து கொஞ்சம் தக்காளியில் இந்த மசாலா நல்லா வதங்கினா தான் அந்த டேஸ்ட் வரும். அதுக்கப்புறம் புளி கரைச்சல் அப்படி ஊற்றிடலாம். நல்லா அப்படியே கொதிக்கட்டும். பச்சை வாசம், இந்த புளியை பச்சை வாசம், மசாலா பச்சை வாசம்லாம் நல்லா போகிற அளவில் நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் கொஞ்சம் வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றி ஃபிஷ் போட்டுடலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் வரத்தில் வந்து நல்லா வெந்துருச்சு. இதில் வந்து இந்த ஃபிஷ் போட்டுடலாம். இந்த ஃபிஷ் அப்படி போட்டு அப்படியே கிளறிட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். சூப்பரான மீன் கிரேவி ரெடி.